அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். விப்ரோ போனஸ் ஷேர் தர்றாங்க அப்படின்னு நான் வீடியோ போட்டேன். எல்லாரும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, இப்போ வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. போனஸோ ஸ்பிளிட்டோ பைபேக்கோ உங்களுக்கு அந்த ஸ்டாக்கை வாங்குறத பற்றி பெருசாக டிசைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடாது. ஒரு நல்ல பங்கா என்ன விலையில் ட்ரேட் ஆகுது, இந்த விலை இந்த பங்குக்கு ஓகே தானா, இது லாங் டேர்ம் வச்சுக்க முடியுமா அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் வாங்கணுங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த போனஸ் ஷேருக்காக எக்ஸைட்டட் ஆகி வாங்கிக்காதீங்க. பெருசாக ஒன்றும் பெனிஃபிட்டே கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போனஸ் ஸ்ட்ரிப்பிங், அந்த டேக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு அகெயின்ஸ்டா இல்லை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு அகெயின்ஸ்டா அந்த லா, இன்கம் டேக்ஸ் லா முன்னாடி தான் இருந்துச்சு. இப்போ அமெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் போனஸ் ஷேர் வந்தாலும் நீங்கள் வாங்கின ப்ரைஸு ஒரிஜினல் எப்போ விற்கிறீங்க அந்த ப்ரைஸு கம்பைண்டாக தான் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். பெருசாக டேக்ஸ் பெனிஃபிட் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நான் திருப்பி இதுதான் சொல்ல வரேன். ஒரு ஷேரை நீங்கள் நீண்டகால முதலீட்டுக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா மட்டுமே அந்த ஷேரை கன்சிடர் பண்ணுங்க. இந்த டேக்ஸ் பிளானிங்காக போகாதீங்க. ரூல்ஸ் சேஞ்ச் ஆயிருச்சு, சரிங்களா? ஜென்ரலாக இந்த போனஸ்னால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுதுன்னா, இந்த ஸ்டாக்கினுடைய விலை பெருசாக இறங்காது. இப்போது விப்ரோவோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஏறி இருக்குது. ரீசன் என்னென்னா, அவங்க போனஸ் தர போகிறாங்க அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட்டில் ஏறி இருக்குது. மார்க்கெட் உடஞ்சாலும் அந்த ஷேர் இப்போதைக்கு உடையாது. ஆனால் போனஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடையலாம். அதாவது பேர் மார்க்கெட்டில் இருந்தால், சரிங்களா? இப்போது ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தானே இருக்குது. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இது நல்ல பங்காக இருக்கும் பட்சத்தில் அது போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணும் பொழுது பங்கினுடைய விலை குறைஞ்சு போகிறதுனால நிறைய பேர் கம்மியான விலை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்குறதுனால அந்த எஃபெக்ட்னால மேபி அந்த போனஸுக்கு அப்புறம் கொஞ்சம் விலை ஏறலாம், சரிங்களா? கொஞ்சம் விலை ஏறலாம். ஜென்ரலாக டாடா ஸ்டீலுக்கு ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் அப்படி தான் நடந்துச்சு. டாக்டர் ரெட்டிக்கும் இதே மாதிரி தான் இவங்க ஸ்பிளிட்டு தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் 7,000 கிட்ட கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் இறங்கிருச்சு, சரிங்களா? ஆனால் இது இந்த போனஸு ஸ்பிளிட்டு அப்படிங்கிறது அந்த எக்ஸைட்மெண்ட்னால ப்ரைஸ் ஏறுது இறங்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பெருசாக எந்தவித பெனிஃபிட்டும் ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கிடையாது, சரிங்களா? அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, விப்ரோ ஜென்ரலாக போனஸ் வாங்கிட்டு பைபேக் ப்ரோக்ராமும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரெகுலராக அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பைபேக் ப்ரோக்ராமோடைய டாக்ஸேஷன்லாம் இப்போ சேஞ்ச் ஆயிருச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நான் என்னுடைய புரிதலை அந்த டாக்ஸேஷன் லா ஃபார் பைபேக் ப்ரோக்ராம் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். அதை நீங்கள் புரிஞ்சுட்டு இதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் என்னை கரெக்ட் பண்ணணும், சரிங்களா? பைபேக் ப்ரோக்ராமோடைய டாக்ஸேஷனை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். நான் பழைய லாவை டாக்ஸ் லாவை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு ஷேரு வச்சுருக்கிறீங்க, சரியா? ஒரு 100 ஷேர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 700 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, சரியா? 700 rupees இஸ் த ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஸ்டாக்கு, சரிங்களா? 100 ஷேர் அப்படி வச்சுருக்கிறீங்க. மொத்தம் எவ்வளோ அப்போது? 100 ஷேரு 700 ரூபா. அப்போ எவ்வளோ ஆகும்? 70,000 ரூபா, சரியா? 70,000 ரூபா கொடுத்து 100 ஷேரை வாங்கியிருக்கீங்க. இப்போது அந்த கம்பெனி பைபேக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க? நாங்கள் 1000 ரூபா கொடுத்து அந்த ஷேரெல்லாம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் மார்க்கெட் விலை 700 ரூபா தான், சரியா? நீங்கள் அந்த ஸ்டாக்கை இப்போ போய் மார்க்கெட்டில் விற்றீங்கன்னா 700 ரூபா தான் கிடைக்கும். ஏன்னா 700 ரூபா தான் கொடுத்து இப்போ நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஆனால் கம்பெனி என்ன சொல்லுது? இந்த பைபேக் ப்ரோக்ராம் மூலமாக நாங்கள் 1000 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுது. ரீசெண்டாக பஜாஜ் ஆட்டோ அப்படி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க, 10,000 ரூபாய்க்கு, சரிங்களா? 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஸ்டாக்கை வாங்கிக்கிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க, சரிங்களா? இப்போது நம்ம பைபேக்கோடைய டாக்ஸேஷனுக்கே வருவோம். 100 ஷேரு 700 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. மார்க்கெட்டில் விற்றாலும் 700 ரூபா தான் கிடைக்கும். ஆனால் கம்பெனி 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிறேன்றாங்க. நீங்கள் 100 ஷேரையும் கம்பெனிகிட்ட கொடுத்துட்றீங்க, சரியா? அந்த பைபேக் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, 1000 ரூபாய் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்டாக்கினுடைய விலை 100 × 1000 1 லட்சம் ரூபாய் இப்போ உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஆனால்
இந்த 1,00,000 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுடைய டிவிடெண்ட் இன்கமாக கருதப்படும். அதாவது என்னன்னா, இப்போது டிவிடெண்ட் இன்கம் பிரகாரம், ரூல்ஸ் பிரகாரம் 5,000 ரூபாய்க்கு மேலே அவங்க வந்து எந்த கம்பெனி வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுத்தாலும் அந்த காசுக்கான டேக்ஸு 10% வந்து அவங்க பிடிச்சி வச்சுக்கணும். சரியா? அதுதான் இப்போ இருக்கிற கரண்ட்டு டேக்ஸ்லாம். அப்போது 1,00,000 ரூபாய் உங்களுக்கு டிவிடெண்ட் வருது, கம்பெனி 10% வந்து டேக்ஸாக வந்து பிடிச்சிப்பாங்க. மிச்சம் 90,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வருஷத்துக்கு டேக்ஸ் ஃபைல் பண்ணும் பொழுது நீங்கள் எந்த டேக்ஸ் லாபில் இருக்கீங்க, சப்போஸ் 30% டேக்ஸ் லாபில் இருந்தீங்கன்னா மிச்சம் வந்து அந்த 20%. சரியா? 10% ஆல்ரெடி கட்டிட்டாங்க, அது உங்களுடைய இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்லே வந்து அந்த வருஷத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் இன்னும் ஒரு 20% கட்டிடணும். சப்போஸ் உங்கள் டேக்ஸ் லேப் வந்து 0 rupees, அதாவது என்னென்னா நீங்கள் வந்து இன்கம்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 1,00,000மே உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ. அப்போது அந்த பிடிச்ச 10,000 நீங்கள் வந்து டேக்ஸில் இருந்து திருப்பி ரீக்ளைம் பண்ணிக்கணும் ரீஃபண்டாக. சரிங்களா? புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த 1,00,000 ரூபாய் பைபேக் ப்ரோக்ராம்ங்கிறது, இந்த 1,00,000 ரூபாய் அமௌண்ட்டுமே உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கம். அப்போது நீங்கள் வாங்கினீங்க தெரியுமா, 700 ரூபாய் கொடுத்து 100 ஷேர் வாங்கினீங்கல்ல, இப்போது இந்த 700 ரூபாய் அப்படிங்கிறது 100 ஷேர் 70,000 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுடைய கேபிட்டல் கெயின் லாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே வாங்கி அந்த பைபேக் ப்ரோக்ராமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வாங்கினீங்கல்ல 100 × 700 70,000 ரூபாய், அது வந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸு. இதே வந்து நீங்கள் பைபேக் ப்ரோக்ராம் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நடந்துச்சு அப்படின்னா அந்த 70,000 ரூபாய் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் லாஸு. சரிங்களா? இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் லாஸை உங்களுடைய அந்த ஃபினான்ஷியல் இயரோடைய ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கூடயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அதே ஃபினான்ஷியல் இயரோடைய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கூடயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இதை 8 வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா, இந்த வருஷம் உங்களுக்கு எந்தவித டேக்ஸ் கெயினும் இல்லை, ஆனால் நீங்கள் பைபேக் ப்ரோக்ராமில் 1,00,000 ரூபாய் வாங்கிட்டு அந்த டிவிடெண்ட் இன்கம்மை வந்து டேக்ஸாக காட்டி நீங்கள் டேக்ஸ் உங்கள் டேக்ஸ் லா பிரகாரம் நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்க டேக்ஸு. இந்த 70,000 ரூபாய் அப்படிங்கிறது நீங்கள் கேபிட்டல் கெயின் லாஸாக காட்டிட்டு அடுத்த வருஷம் வந்து ஏதாவது கேபிட்டல் கெயின் வந்துச்சுன்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஆஃப்செட் பண்ணிக்கலாம். இது தாங்க வந்து புது ரூல் ஆஃப் பைபேக் ப்ரோக்ராம். ஜென்ரலாகவே விப்ரோ போனஸ் ஷேர் கொடுத்ததுக்கப்புறம் பைபேக் ப்ரோக்ராமையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரொமோட்டருக்கு தான் வச்சுருக்கிற 70% மேலே வந்து ஸ்டேக் வச்சுருக்கிறாரு. அது வந்து இன்னும் ஏகப்பட்டதாக ஆயிக்கும். அவர் வந்து ஒரு சேரிட்டி மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அந்த சேரிட்டிக்கு வந்து ஃபண்டை வந்து கேஷை வந்து டேக்ஸை கம்மியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக அவர் இந்த மோடை தான் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாகுது. அதனால் போனஸுக்கு அப்புறம் பைபேக் ப்ரோக்ராமும் விப்ரோ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வந்தால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பட் புரிஞ்சுக்கங்க, இந்த ஷேர் போனஸு ஸ்ப்ளிட்டு பைபேக்குக்காக தயவு செஞ்சு ஸ்டாக்கில் முதலீடு பண்ணாதீங்க. நீங்கள் வாங்குகிற ப்ரைஸு எந்த ரேட்டில் இருக்குது, எவ்வளோ பிஇயில் இருக்குது, நல்ல கம்பெனியாக லாங் டேர்முக்கு நம்ம வச்சுக்கலாமா, அந்த மாதிரி யோசித்து வாங்குங்க. இதை நான் சொன்னது தவறாக கூட இருக்கலாம். இது வந்து டேக்ஸ் லா வந்து மாறினே இருக்குது. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு நல்லா கிராஸ் செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கணும். சரிங்களா? நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்காக, ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க என்னுடைய புரிதலை. நன்றி. ஒரு அட்வான்ஸ்டு டேக்ஸ் கான்செப்டையும் சொல்லிடுறேங்க. நீங்கள் வாங்குறீங்கல்ல டிவிடெண்ட் இன்கம், 10,000 ரூபா பிடிச்சிட்டு 90,000 ரூபா கொடுக்குறாங்கல்ல, மிச்சம் நீங்கள் 20% கட்டுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய டேக்ஸ் ஸ்லாப் வந்து டேக்ஸபிள் இன்கம் வந்து 30% ஸ்லாபில் வர்றீங்க அப்படின்னா அந்த 20%யும் காசு வந்த உடனேயே கொஞ்சம் ஆடிட்டர்கிட்ட செக் பண்ணி உடனே வந்து நீங்கள் அந்த வருஷத்துக்கு வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸாக வந்து பார்க் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். இல்லாட்டி சப்போஸ் அந்த ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஜூன்லேயோ ஜூலைலையோ நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் போய் நீங்கள் இந்த காசை வந்து 20% கட்ட ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஒழுகும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதலுங்க. மாதத்துக்கு 1% இன்ட்ரெஸ்ட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. பட் இருந்தாலும் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு டேக்ஸபிள் அந்த டிவிடெண்ட் இன்கம் என்னைக்கு கிரெடிட் ஆகுதோ அன்னைக்கே உங்கள் டேக்ஸ் ஸ்லாப் பிரகாரம் நீங்கள் வந்து பைபேக் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணி காசு வந்துச்சுன்னா அப்போவே ஒரு ஆடிட்டர்கிட்ட கேட்டு எப்படி காசை வந்து டேக்ஸை உடனே பார்க் பண்ணணுமோ பார்க் பண்ணிக்கோங்க. 2
டு அவாய்ட் தட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் அந்த கட்ட வேண்டிய உங்கள் டேக்ஸ் ஸ்லாப் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்கல்ல, என்னதான் அந்த ஃபினான்ஷியல் இயரில் நம்ம எண்டில் வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணாலும் சரிங்களா, இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. ஸோ வச்சுக்கோங்க. ஏதாவது என்னன்னா இப்போ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, தயவு செஞ்சு நான் பேசுகிறத கேட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 2 தடவை வேணால் வீடியோவை கேட்டுக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஐடியாவை மைண்டில் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பல்காக பெருசாக டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறீங்க லட்சக்கணக்கில் அப்படின்னா, அந்த சமயத்தில் ஒரு ஆடிட்டரை பார்த்து இந்த லாவையும் மனசில் வச்சுக்கிட்டு போய் அவர்கிட்ட வந்து பேசுங்க, இதை கேளுங்க, அவர் வந்து கரெக்டாக சொல்லுவார். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். நன்றி.